மாமா கால அங்க இல்ல வைப்பாக. நீ வந்த நாள்ல இருந்து மனுஷனுக்கும் வயிறு ரொம்பி போச்சு, மரம் செடி கொடிக்கும் வயிறு ரொம்பி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது மதன் வளர்ந்துற போது பாரு. இதுக்கு மேல நீங்க எப்படி மாமா வளருவீங்க? அசத்தி விட்ட போ. இது வந்துட்டேன். என்ன பண்ற இவ்வளவு நேரமா அங்க? அத்தை 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 அடுக்கலையில இருக்கிறாமா? பாவம் பொண்ணு வந்த நாள்ல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்க்க. என்னவா உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வை, அடுப்புல பருப்பு போடு, பாத்திரம் தேய்ச்சி வை, தண்ணி பிடிச்சு வை. இதை விட்டுட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா எப்படி? ஏண்டே மருமக வந்த நாள்ல இருந்து நீ மசககாரி ஆயிட்டியா? நடைய பாரு. என்னடி அது கையில? குங்குமம் படிக்கிறேன். கொன்னுட்டு போ. ஏங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இவ்வளவு கேப் விட்டு படுத்திருந்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஓகே இப்ப கேளு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சந்தோஷங்கிறது என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையால தான் கேட்டேன், சேஷ்டியால இல்ல. டயலாக் எல்லாம் ஓல்ட் ஸ்டைல், சைலண்ட் தான் எஃபெக்டிவ். உங்களை மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்சிருந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டையே இருக்காது. Now I'm so happy. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ಜೂಲಿ ಮೇಡಮ್, ಮುರಳಿ ಸರ್ ಎಲ್ಲಿ? அவர் ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. ಮೆಡ್ರಾಸಿಂದ ಒಂದು ಲೆಟರ್ ಬಂದಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. பூதலிங்கம் 36, எல்லைமன் காலனி, தேனாம்பேட்டை, சென்னை 86. பூதலிங்கம். பூதலிங்கம் யாரு? வரட்டும், அவரே கேட்டுருவோம். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க அண்ணன் கூட எங்கேயாவது வெளியே போனா உயிரே எடுத்துருவான். நல்ல வேலை பாதிலே கழிச்சிட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லாட்டி ஃபுல் டே ஸ்பாயில் ஆயிருக்கும். எங்க பூதலிங்கம்ங்கிறது யாரு? எங்க பூதலிங்கம்னு சொன்ன உடனே ஏன் பூத மாதிரி முழிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னங்க வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு? லெட்டர் தானே, பிரிச்சு படிங்க. நீ படிக்கல? நோ. ஒருத்தருக்கு வந்து லெட்டரை இன்னொருத்தர் எப்படி படிக்கிறது? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? வெரி சாரி. நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்கலாம், ஆனா எங்க அப்பா என்ன அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்துட்டாரு. அதனால நான் படிக்க மாட்டேன், நீங்க படிச்சு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம். ஓகே? நல்ல வேலை உங்க அப்பா உன்னை அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்ததுனால நான் தப்பிச்சேன். இந்தியன் ஸ்டைல்ல வளர்த்திருந்தாருன்னா இந்நேரம் என் இடுப்பு முறிஞ்சிருக்கும். அடே அறிவு கட்ட முண்டம், கட்டின பொண்டாட்டி கூட்டு போய் குடும்ப நடத்த வக்கல்ல வாரத்துக்கு ஒரு தடவை என்னடா கடுதாசே? இத வர்றா, இந்த வாரம் நீ வந்து இவளை கூட்டு அங்க போற, இல்ல அடுத்த வாரம் நானே அவளை கூட்டு அங்க வரேன். இதுல எது உனக்கு தோதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்படிக்கு அப்ப